வளமாக வாழ்ந்து நிறைவாக வாழ்ந்து இன்று இறைவனுடைய பாதத்தில் இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனென்றால் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக படைக்கின்றார். அந்த நோக்கத்தை உணர்ந்து செயலாற்றுகின்ற பொழுது உண்மையிலேயே இறைவன் நம்மை தன்னுடைய நிலைக்கு உயர்த்துகின்றார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவது இல்லை. அன்பு தந்தையினுடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது அவர் இயேசு சபை துறவியாக தன்னை அர்ப்பணித்து ஒரு உண்மை துறவியாக வாழ்ந்தவர். இயேசு சபை பணித்த அத்தனை பணிகளை அது உருவாக்கும் பணியாக இருக்கலாம், அல்லது இடத்தை உருவாக்குகின்ற பணியாக இருக்கலாம், அல்லது ஏழை எளிய மாணவர்களை ஏற்றம் பெற செய்வதாக இருக்கலாம். அனைத்திலும் தன் முழு மனதையும் மாணவர்களுக்கு ஒரு உற்சாகம் ஊட்டி அவர்களை ஏற்றம் பெற வைத்தவர் நம் அருமை தந்தை. மாணவர்களுக்காக தன் உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு முன்னிற்பவரும் நம் அன்பு தந்தை. என்றால் எனக்கு நினைவிருக்கின்றது, நாங்கள் 1972 புனித வளனார் கல்லூரியிலே பயின்று பியூசி படித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த கிளைவ் நிகழ்ச்சி நடந்தது. அப்பொழுது அந்த கிளைவ் நிகழ்ச்சியில் காவல்துறையினரிடம் அடி வாங்கி மாணவர்களை காப்பாற்றுவதற்காக இவர் தலையிலே ரத்தம் ஒழுக அங்கிருந்து ஓடி வந்து கடைசியில இவரை அந்த இயேசு சபை இல்லத்திற்கு தூக்கி வந்தார்கள். இதை நான் கண்ணால் பார்த்தேன். ஆக இவ்வாறு ஏதாவது ஒன்று என்றால் அதை எதிர்த்து கேட்டு மாணவர்களுக்காக பக்கபலமாக இருந்தவர் நம் அன்பு தந்தை. அதே போல எந்த இடத்திற்கு அனுப்பினாலும் அந்த பணியை செவ்வனே செய்வார். சிறப்பாக நாகாலாந்திலே அக்காமா ஜக்காமா என்கின்ற 2 இடங்களிலேயும் அது இருந்த இடத்தை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது போய் பார்த்தீர்கள் என்றால் அது எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி பெற்று இருக்கிறது என்றால் அது அருட்தந்தை அவர்களின் கைவண்ணம். ஆகவே தனக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை பணிகளையும் அவர் செவ்வனே செய்ததால் இறைவனோடு வீட்டிலிருந்து அவர் நமக்காக பரிந்து பேசுகின்றார். எனவே இந்த திருப்பலி நாம் இறைவனுக்கு செலுத்துகின்ற நன்றி திருப்பலி. இத்தகைய நல்ல உள்ளத்தை இறைவா எங்களுக்கு தந்து இவர் வழியாக பலருடைய வாழ்க்கை வளம் பெற நீர் ஒரு உதவி புரிந்திருக்கின்றேன். எனவே உம்முடைய மாபெரும் கருணைக்காக நன்றி கூறுகிறோம் என்று இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற விழா. ஆகவே இவருடைய இழப்பை நினைத்து நாம் வருந்தினாலும் அவர் இப்பொழுது இறைவனோடு இருக்கின்றார். உதாரணமாக நாம் கடற்கரையிலே பயணம் செய்தால் தெரியும், அந்த கடலிலே பல கப்பல்கள் இருக்கும். அந்த கப்பல்கள் நீங்கள் கடல் கரையிலே நின்று பார்த்தால் நன்றாக தெரியும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த கப்பல் புறப்படும். அந்த கப்பல் புறப்பட அந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக நம் கண்களுக்கு மறைந்து போகும். ஒரு குறிப்பிட்ட இடம் போன பிற்பாடு அந்த கப்பல் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. நம் கண்களுக்கு கப்பல் தெரியவில்லை என்பதற்காக கப்பலே காணாமல் போய்விட்டதா என்று சொல்லுவோம்? இல்லை, அந்த கப்பல் மறு இடத்திற்கு பயணமாகி கொண்டிருக்கிறது. இதுபோலத்தான் இறப்பு என்பது, அவர் இந்த மண்ணிலே வாழ்ந்து இறைவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து இன்று இறைவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நமது கண்களால் காண முடியவில்லை என்றாலும் அவர் இன்று இறைவனோடு வாழ்ந்து நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற உணர்விலே இறைவனுக்கு நன்றி செலுத்தவும் இவருடைய ஆன்மா இறைவனில் நித்திய இளைப்பாற்றி பெறவும் ஜெபிப்பதற்காக நாம் வந்திருக்கின்றோம். எனவே my dear brothers and sisters in Christ, losing a loved one can be one of the most difficult experiences we face in life. We are filled with grief and sorrow, and our hearts are heavy with the weight of our loss. During these times, it is important to remember that although our loved one may have left this earthly life, his spirit lives on in the presence of our Lord. We heard in today's gospel reading that Jesus is speaking to his disciples about the importance of being ready for his return. He tells them, "Be dressed for action and have your lamps lit,
We, like those who are waiting for their master to return from